மறைந்த தேமுதிக கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விஜயகாந்தை என் அண்ணன் என்று உரிமையோடு விஜய் மேடையில் முழங்கிய பிறகு சீமானின் அட்டாக், அதற்கு பிரேமலதா ரியாக்ஷன் என்று விஜயகாந்த் என்ற பெயர் பேசுபொருளாக இருக்கிறது. மண்ணுலகம் விட்டு மறைந்தாலும் பலரது நெஞ்சிலும் கேப்டனாக நிறைந்திருக்கும் விஜயகாந்த் தேர்தல் அரசியலில் கற்றதும் பெற்றதும் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் கருணாநிதி, ஜெயலலிதா என்ற இரும்பெரும் ஆளுமைகள் களத்தில் இருந்த போதே கட்சி தொடங்கி தீர்க்கமாக எதிர்த்தவர்தான் விஜயகாந்த். 2005ஆம் ஆண்டு கட்சி தொடங்கியவர் கூட்டணி குறித்து கேட்ட போதெல்லாம் மக்களுடனும் ஆண்டவனுடனும் தான் கூட்டணி என்று கூறினாலும் 2011ஆம் ஆண்டு அதிமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டார். விஜயகாந்தின் தேர்தல் அரசியல் ரீவைன் என்று பார்த்தால் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 8.3% வாக்குகளை பெற்றது தேமுதிக. அந்த தேர்தலில் விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு 10.45% வாக்குகளை பெற்றது தேமுதிக. தொடர்ந்து அதிமுக தலைமையாக இருந்த ஜெயலலிதாவின் பெரும் முயற்சிக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. 40 இடங்களை பெற்று போட்டியிட்ட போது 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார் விஜயகாந்த். அந்த தேர்தலில் தேமுதிக பெற்றது 7.9% வாக்குகள். சட்டமன்ற தேர்தல் வாரியாக பார்க்கும்போது 2016இல் மக்கள் நல கூட்டணி என்று விஜயகாந்த் தலைமையில் உருவான கூட்டணியில் 105 இடங்களில் போட்டியிட்டு 2.41% வாக்குகளையும், 2021 தேர்தலில் அமமுக கூட்டணியில் இடம்பெற்று 60 இடங்களில் போட்டியிட்டு 0.43% வாக்குகளையும் பெற்றது தேமுதிக. இப்படியாக தேர்தல் அரசியலில் கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நுழையாத தேமுதிக 2026இல் குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறது. அதற்கேற்றபடி கூட்டணி குறித்து பார்த்து காய் நகர்த்தி வருகிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. 2026 தேர்தலில் விஜயகாந்த் கட்சி பெறப்போகும் வாக்கு என்ன, எப்படிப்பட்ட கூட்டணி அமையும், விஜயகாந்த் அபிமானிகள் சட்டமன்றத்திற்குள் நுழைவார்களா என்ற கேள்விகளுக்கெல்லாம் 7 மாத இடைவெளி பதில் சொல்லும் என்பதில் சந்தேகமில்லை.